Right, Harish. Hi, Miss. Hi. வீடியோ ஆன் பண்ண முடியாதா? பண்ணல சம்திங் ராங் இல்லைன்னு சொல்லுங்க இல்லைன்னு இல்ல. அந்த right. பிரச்சனை மிஸ் சரி. அந்த கம்ப்யூட்டர் சரி அப்ப பரவாயில்ல ரெண்டு வீடியோ அப்ப மிஸ் கதைக்கிறது கேக்குது தானே ஹரிஷுக்கு? Om. Right. Om, Miss. Okay. Oh, miss, right. மிஸ் இந்த கிளாஸ்ல நீங்க தமிழால தான் இனிமேல் கதைக்க வேணும். தமிழ் வகுப்புல தமிழால கதைப்போம். சரியா? Okay, Miss. சரி. அப்போ இன்னைக்கு நாங்க உங்களோட பாட தொடங்குறதுக்கு முன்னம் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ கிளிப் ஒண்ணு காட்ட போறேன். அதுல எனக்கு நீங்க பார்த்து கதை சொல்ல போறீங்க. சரியா? கதை சொல்ல விருப்பமா? கதை சொல்ல Om. தெரியுமா? Yeah. கதை சொல்ல தெரியுமா உங்களுக்கு? Om teacher, கதை தெரியும். சொல்ல தெரியுமா? ஓகே. அப்ப இன்னைக்கு நீங்க எனக்கு கதை சொல்ல போறீங்க மிஸ்ஸுக்கு. இந்த படங்களை பார்த்து எனக்கு கதை சொல்ல போறீங்க. சரியா? ரைட். நாங்க இன்னைக்கு படம் பார்த்து கதை சொல்றதுல வகுப்பு ஆரம்பிக்க போறோம். சரியா? ரைட். உங்களுக்கு வீடியோ தெரியுதா? இதுல சவுண்ட் உங்களுக்கு கேட்காது. உங்களுக்கு வந்து சத்தம் கேட்காது. உங்களுக்கு வீடியோ தெரியுதா? Om. ரைட். ஓகே. வந்து கிரேட் 4ல இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் தான் உங்களுக்கு நான் இன்னைக்கு படிப்பிக்க போறேன். என்னன்னு சொன்னா படம் பார்த்து மிஸ்ஸுக்கு கதை சொல்ல போறீங்க. இப்ப இந்த படத்தை பார்த்து நீங்க மிஸ்ஸுக்கு கதை சொல்லுங்க. என்ன நடக்குது இதுல? என்ன இருக்குது? குரங்கு. குரங்கு இருக்குதா? குரங்குகள் இருக்குதா? குரங்குகள் இருக்கிறது. குரங்குகள் இருக்கின்ற. எப்படி சொல்லணும்? குரங்குகள் இருக்கின்றன. இரண்டு. நாங்க வடிவா ஒரு வசனம் சொல்றதா இருந்தா இந்த படத்தை பார்த்து ஹரேஷ் வசனம் சொல்லுங்கன்னு சொன்னா நீங்க என்னன்னு சொல்லணும்டா, டீச்சர் இந்த படத்துல 2 குரங்குகள் இருக்கின்றன. எப்படி சொல்லுவீங்க? 2 குரங்குகள் இருக்கின்றன. இருக்கின்றன. எங்க இருக்கின்றன? மரத்தில. மரத்தின் மேலே. எங்க இருக்கின்றன? மரத்தின் மேலே. மரத்தின் மேலே இல்லாட்டிக்கு மரத்தின் கிளைகளில். கிளைகள்னு சொன்னா எப்படி சொல்லுவோம்? பிரான்சஸ் இங்கிலீஷ்ல சொல்றத நாங்க கிளைகள்னு சொல்லுவோம் தமிழ்ல. விளங்குதா? அப்ப எங்க இருக்கின்றன இந்த குரங்குகள்? மரத்திலேயே. மரத்தின் மேலே. மரத்தின் மேலே எங்க இருக்கினா? மரத்தின் மேலே. ரைட். இந்த படத்தை பார்த்து சொல்லுங்க. இந்த படத்துல என்ன இருக்கு? என்னென்னலாம் இருக்கு? என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க பாப்போம். நாய். 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 நாய் நீரில் ஓடியது. நாய் நீருக்குள் நடந்து செல்கிறது. என்னன்னு சொல்லலாம்? நாய் நீருக்கு. நாய் ஒன்று நீரில் செல்கிறது. நாய் ஒன்று நீரினுள். நீருக்குள்ள தண்ணியினுள் இல்லாட்டிக்கு நீரினுள் நடந்து செல்லுகிறது. எப்படி சொல்லுவீங்க ஹரீஷ்? நாயின் ஒன்று தண்ணீரில் செல்கின்றது. தண்ணீரில் நடந்து செல்கின்றது. ரைட். பட்டிவா கதைக்க பழகணும் இனி தமிழ். ரைட். நாய் ஒன்று தண்ணீரினுள் நடந்து செல்லுகின்றது. அடுத்து இந்த படத்தை பார்த்து சொல்லுங்க என்ன நடக்குது, என்னென்னலாம் இருக்கு. நீங்க என்னென்ன இந்த படத்துல பாக்குறீங்கன்னு சொல்லுங்க. மானா மான்களா? மான்கள். மான்கள்னா நிறைய இருக்கிறது. ஒன்றுக்கு மேல இருந்தா மான்கள், நாய்கள்,
முதல் பார்த்தோம் எத்தனை நாய்கள் இருந்தது? சாரி சாரி, எத்தனை நாய் இருந்தது முதல் முதல் பாத்தீங்களே இதுல? ஒரு நாய். எத்தனை நாய்? ஒரு நாய். ஒரு நாய். ரைட். இப்ப இங்கால பாருங்க, இதுல எத்தனை மான் இருக்குது? 3 மான்கள். 3 மான்கள். வெரி குட். 3 மான்கள். இந்த மான்கள் ஒவ்வொன்றும் என்ன செய்யுது? அஹ், புல்கள். என்ன செய்யுது? என்ன செய்யுது? புல் புல் சாப்பிடுதா? இல்லையே. இல்ல. இந்த மான்கள். இந்த இந்த மான் என்ன செய்யுது? மான்கள் இந்த மிஸ் காட்டுற மான் என்ன செய்யுது? இந்த மிஸ் வந்து ஹர்சரால காட்டுறேன்னு பாருங்க. இந்த மான் என்ன செய்யுது? அஹ், ஒரு மான் புல் புல்லா? இருக்கிறது. ஒரு மான் புல்லின் ஒரு மான் புல்லின் மேல் புல்லில் இல்லாட்டி புல்லின் மீது இருக்கிறது. எப்படி சொல்லணும்? வடிவா சொல்றேன்னா எப்படி சொல்லலாம்? ஒரு மான் மான் புல்லின் புல்லின் மீது அமர்ந்து மீது அமர் அமர்ந்திருக்கிறது. வடிவா சொல்லணும். அமர்ந்து இருக்கின்றது. என்னன்னு சொல்றது? அமர்ந்து இருக்கின்றது. திருப்பி சொல்லுங்க பாப்போம் ஒருக்கா. இந்த மான் என்ன செய்யுது ஹரீஷ்? ஒரு மான் அமர்ந்து அமர்ந்து இருக்கிறது. இருக்கின்றது. இப்ப இருக்குதுன்னா இருந்தது ஓ. என்றது இறந்த காலம், பாஸ்ட் டென்ஸ். இது வந்து நாங்க இப்ப நிகழ்காலம். நான் இப்ப பார்த்து கொண்டிருக்கிறேன். என்ன செய்யுது? இப்போ அமர்ந்து கொண்டிருக்கின்றது. அடுத்து இந்த பெரிய மான் என்ன செய்யுது? அம்மா மான். அம்மா மான் பார்த்து கொண்டிருந்தது. அம்மா மான் இப்படி சொல்லலாம். இந்த படத்தை பார்த்து சொல்றேன்னா, அம்மா மான் குட்டி மானுக்கு பால் கொடுக்கின்றது. என்னன்னு சொல்லலாம்? அம்மா மான் குட்டி பாலுக்கு கொடுத்தது. இல்ல இல்ல, குட்டி மானுக்கு. குட்டி மான் இந்த இருக்கு. குட்டி மான். இந்த குட்டி மானுக்கு பால் கொடுக்கின்றது. அம்மா மான் குட்டி மானுக்கு பால் கொடுத்தது. கொடுக்கின்றது. கொடுக்கின்றது. இப்ப நீங்க பாக்குற எல்லாமே நீங்க பிரசன்ட் டென்ஸ்ல சொல்ல பழக்கணும். அதாவது நிகழ்காலத்துல. இப்ப நீங்க மிஸ்ஸோட கதைச்சு கொண்டு இருக்கிறீங்க. நான் டீச்சருடன் கதைத்து கொண்டிருந்தேன் என்று சொல்லுவீங்களா? இப்ப இல்லையே. அப்படி சொல்லக்கூடாதே. நான் இப்பொழுது ஆசிரியருடன் கதைத்து கொண்டிருக்கிறேன், கதைச்சு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்ல வேணும். அத போலதான் இப்ப மானை பாக்குறீங்க. மான் பால் குடித்து கொண்டிருக்கின்றது. என்ன செய்து கொண்டிருக்குது? பால் குடித்து கொண்டிருக்கின்றது. ரைட். ஓகே, வெரி குட். இனி சென்டென்ஸ் எல்லாம் வடிவா வசனங்கள் அமைக்க வேண்டாம். இப்ப பார்த்து சொல்லுங்க. இத பார்த்து சொல்லுங்க. மயில். மயில் என்ன செய்யுது? எப்படி நீங்க ஒரு வசனமா சொல்லுவீங்க? ஒரு மயில் அழகான இருக்கிறது. ஒரு மயில் ஒன்று இருக்கின்றது. மயில் ஒன்று. இந்த பாடத்துல ஒரு மயில் இருக்கின்றது. எப்படி சொல்லுவீங்க? ஒரு மயில் பார்த்தோம். இருக்கிறது. இந்த படத்துல ஒரு மயில் இருக்கிறது. எப்படி சொல்றது? இந்த படத்தில் ஒரு மயில் மயில் இருக்கின்றது. இருக்கிறது. ரைட். இந்த படத்தை பார்த்து மிஸ்ஸுக்கு நிறைய கதை சொல்லுங்க. அப்ப இந்த எத்தனை வசனம் சொல்றீங்கன்னு பாப்போம். இந்த படத்தை பார்த்து சொல்லுங்க பாப்போம். என்னென்ன வசனம் சொல்லுவீங்க? மிருகங்கள். ஓகே, மிருகங்கள். அதை எப்படி சொல்லலாம்? இந்த படத்தில் நிறைய மிருகங்கள் இருக்கின்றது. என்ன என்ன சொல்லுவீங்க? நிறைய மிருகங்கள் இருக்கிறது. ஓகே. இதுல ஒவ்வொரு மிருகம் என்னென்ன செய்யுதுன்னு சொல்லுங்க பாப்போம். ஒரு அஹ்,
ஒரு ஒட்டகச்சிவிங்கி ஒட்டகச்சிவிங்கி பார்த்து பார்த்து ஒட்டகச்சிவிங்கி இருக்கிறது. இதை எப்படி சொல்றது? இந்த படத்தில் ஒரு ஒட்டகச்சிவிங்கி இருக்கின்றது. ஒன்றா ரெண்டா இருக்கு ஒட்டகச்சிவிங்கி? 2 2 ஒட்டகச்சிவிங்கி இருக்கிறது. இந்த படத்துல 2 ஒட்டகச்சிவிங்கிகள் இருக்கின்றன. எப்படி சொல்லணும்? இருக்கின்றன. இருக்கின்றன. நிறைய சொல்லேக்குள்ள இருக்கின்றன என்று சொல்லணும். ஒன்று இருக்குன்னு சொன்னா இருக்கின்றது என்று முடிக்க வேணும். என்ன? இதுல எத்தனை ஆமைகள் இருக்கின்றது? 3 ஆமைகள் 3 ஆமைகள் இருக்கின்றதா இருக்கின்றனவா? இருக்கின்றன. வெரி குட். நம்ம கட்டிக்காரனா? 3 ஆமைகள் இருக்கின்றன. இந்த படத்தில் எத்தனை கரடிகள் இருக்கின்றது? 1 கரடி ஒரு கரடி. இந்த படத்தில் ஒரு கரடி இருக்கின்றது. 1 கரடி என்று சொல்லாம ஒரு கரடி என்று சொல்ல வேண்டும். ரைட். ஓ இந்த படத்தில் எத்தனை யானைகள் இருக்கின்றன? 2 யானைகள் 2 யானைகள் இருக்கின்றதுவா இருக்கின்றனவா? இருக்கின்றன. இருக்கின்றன. இந்த படத்துல எத்தனை மான்கள் இருக்கின்றன? 4 மான்கள் 4 மான்கள் இருக்கின்றன. அடுத்து இந்த படத்தில் எத்தனை பாம்புகள் இருக்கின்றன? 1 ஒரு பாம்பு இருக்கின்றது. என்னன்னு சொல்லணும்? ஒரு பாம்பு இருக்கின்றது. ரைட். எத்தனை முயல்கள் இருக்கின்றன? 2 2 முயல்கள் இருக்கின்றன. வெரி குட். 2 முயல்கள் இருக்கின்றன. இந்த படத்துல எத்தனை குரங்குகள் இருக்கின்றன? 4 குரங்குகள் இருக்கின்றன. வெரி குட். 4 குரங்குகள் இருக்கின்றன. வேற என்னென்ன இருக்குது இந்த படத்துல? சிங்கம் சிங்கம் இருக்கின்றது. பறவைகள் பறவை 3 பறவைகள் இருக்கின்றன. பறக்கின்றன. 3 பறவைகள் பறக்கின்றன. ஓகே. அடுத்தது இதுல என்ன இருக்குது? இங்க இருக்கிறது என்னது? விமானம் வெரி குட். ஒரு விமானம் விமானம் இருக்கிறது. இருக்கிறது. விமானம் ஒன்று இருக்கிறது. அடுத்தது நரி. இங்க பாருங்க, நரி இருக்கு தானே? நரிகள் எத்தனை இருக்கின்றன? 2 நரிகள் இருக்கின்றன. 2 நரிகள் இருக்கின்றன. இந்த நரிகள் என்ன செய்கின்றது? இந்த நரிகள் என்ன செய்கின்றது? ஓடுகின்றனவா, நடக்கின்றனவா, இல்லாட்டிக்கு நிற்கின்றனவா? நிற்கின்றது. நிற்கின்றன. நிற்கின்றன. என்ன? ஒரு நரி நிற்கின்றன. 2 நரிகள் இருக்கின்றன. ஓகே. இந்த கரடி என்ன செய்கின்றது? நடந்தது. நடக்கின்றது. இப்ப நடந்த நாங்க பார்த்துக்கொண்டு நாங்க இப்ப பார்த்து கொண்டிருக்கு. இதெல்லாம் நடக்கிற மாதிரி இமேஜின் பண்ண வேணும். நீங்க யோசிக்க வேணும். என்ன? அப்ப யோசிச்சுதான் இந்த படத்தை பார்த்து சொல்லுங்க. நீங்க இப்ப என்னது நிகழ்காலத்துல சொல்ல வேணும் எல்லாமே. கரடி ஒன்று நடந்து செல்லுகின்றது. 2 யானைகள் நடந்து செல்லுகின்றன. இதுல ஒரு கொரில்லா குரங்கு ஒன்று நிற்கின்றது. 2 முயல்கள் புல் சாப்பிடுகின்றன. ஒரு குரங்கு கீழே இருக்கின்றது. 3 குரங்குகள் தாவுகின்றன. ஒரு குரங்கு நடந்து செல்லுகின்றது. சரியா? பாருங்க, இப்ப மிஸ் வந்து எப்படி எல்லாம் சொல்றேன். 3 ஆமைகள் மெதுவாக நடந்து செல்லுகின்றன. அடுத்து பாருங்க, ஒரு மான் புல் மேய்கின்றது.
மூன்று மான்கள் அதை சுற்றி நிற்கின்றன. இந்த படத்தில் நிறைய மரங்கள் இருக்கின்றன. பறவைகள் வானத்தில் பறக்கின்றன. ஒரு விமானம் வானத்தில் பறக்கின்றது. சரியா? அடுத்து ஒரு சிங்கம் இந்த படத்தில் இருக்கின்றது. ரைட்? இந்த மாதிரி எனக்கு ஒரு ஹரிஷ் சொல்லுங்க பாப்பா. மச்சாப்புல இந்த படத்தை பார்த்து மிஸ் சொன்ன மாதிரி சொல்லுங்க பாப்பா. இந்த மிருகங்கள் எல்லாம் என்ன செஞ்சு கொண்டு இருக்குது பார்த்து சொல்லுங்க பாப்போம். ஒரு ஒரு கரடி நடந்தது. ஓகே, நடக்கின்றது. நடக்கின்றது. ஓ, 2 யானைகள் கடக்கின்றன. நடந்து செல்லுகின்றன. நடந்து செல்லுகின்றன. இரண்டு ஒட்டகச்சிவிங்கிகள் பார்த்து கொண்டிருக்கின்றன. ஓகே, வெரி குட். குரங்குகள் மேலே இருக்கின்றன. மேலே இருக்கின்றன. மரத்தின் மேலே. எங்க மேலே? மரத்தின் மேலே. மேலே ரைட். ஓகே, அப்ப அடுத்த படம் பாப்போமா? அடுத்த படம் பாப்போமா? அடுத்த படம். ரைட், அடுத்த படம். இப்ப அடுத்து இந்த படங்கள் பார்க்க நீங்க என்னென்ன எல்லாம் கவனிக்க வேணும்னு மிஸ் சொல்ல போறேன். கவனமா கேட்க வேணும். சரியா? இப்போ ஒரு படத்தை காட்டிச்சு. இந்த படத்துல என்ன இருக்கு ஹரேஷ் சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க உடனே என்ன காலத்துல சொல்லணும்டா நிகழ்காலத்துல சொல்ல பழக வேணும். என்ன முதலாவது என்னத்துல சொல்ல பழக வேணும்? காலம். நிகழ்காலத்தில். எஸ். அடுத்து நீங்க ஒரு படத்தை பாக்குறீங்க. இதுல படத்தை பாக்குறீங்கன்னா உடனே நீங்க கிராமரா சொல்லணும்னு சொல்லி யோசிக்க கூடாது. கிராமரா சொல்றதை விட அதுல இருக்கிறத என்னன்னு சொல்லணும். இப்ப இதுல இப்ப மிஸ்ஸ கேட்டீங்கன்னா மிஸ் இதுல என்ன இருக்குன்னா இதுல ஒரு பென்சில் இருக்கு. இதுல எத்தனை பென்சில் இருக்கு? 1 2 3 4 பென்சில் இருக்கு. இதுல ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்குது. அதுக்குள்ள 4 பென்சில் இருக்கு. இந்த மாதிரி மிஸ் சொல்லுவேன். இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம். இந்த படத்துல என்ன இருக்கு ஹரேஷ்? பென்சில் பாக்ஸ். பென்சில் பாக்ஸ். ஓகே, இத எப்படி சொல்லுவீங்க? வேற என்ன இருக்கு? என்ன பாக்குறீங்க இதுல? 4 பென்சில்கள் இருக்கின்றன. ஓகே, 4 பென்சில் இருக்குது. ஓகே, நீங்க சுயமா கதைக்க வேணும். என்ன சுயமா கதைக்கிறதுன்னு சொன்னா பார்த்தத அந்த என்ன சொல்றது காலங்களோட சொல்ல வேணும். ஆனா என்ன சொல்லக்கூடாது? இந்த யோசிக்க கூடாது. இருக்கின்றனவா இருக்கின்றது வான்னு யோசிக்க கூடாது. என்ன இதுல பார்த்தோன்னு என்ன தெரியுது? 4 பென்சில் இருக்கு மிஸ் அப்படின்னு நீங்க சொல்லலாம். அடுத்து ஒரு பேக் ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கேன். இது ஒரு பர்ஸ் மாதிரி இருக்கேன். அந்த பர்ஸுக்குள்ளதான் இருக்கின போல. இதுல வந்து இந்த பர்ஸ்ல கண் இருக்கு, மூக்கு இருக்கு. சாரி, மூக்கு இல்லையா, வாய் இருக்குது, நாக்கு இருக்குது, கை இருக்குது, 2 கால் இருக்கு. ரைட்? இந்த படத்தை பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் நீங்க சொல்ல வேணும். சரியா? அடுத்து காலத்தை மறக்கவே கூடாது ஹரீஷ். காலத்தை மறக்க கூடாது. என்ன காலம் மறக்க கூடாது. என்ன காலத்துல படம் பார்த்து சொல்ல சொன்னா சொல்லணும்? இந்த காலம், நிகழ்காலம். நோ 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 படத்தை பார்த்து கதை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டா நீங்க எந்த காலத்துல சொல்ல வேணும்? நிகழ்காலத்துல சொல்ல வேணும். என்ன நிகழ்காலம் என்று சொன்னா இப்ப நடந்து கொண்டிருக்கிற மாதிரி சொல்ல வேணும். இப்ப நீங்க பார்த்து கொண்டு இருக்கிற மாதிரிக்கு சொல்ல வேணும். ரைட்டா? அடுத்து இன்னொரு காலத்திலே நாங்க சொல்லலாம். ஏதாச்சும் நடந்து முடிஞ்சிருந்தா, ஏதாவது ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருந்தா நீங்க என்ன காலத்துல சொல்ல வேணும்? இறந்த காலம். இறந்த காலம். ரைட். ஹரிஷ், இன்றைக்கு காலம் என்ன சாப்பிட்டு நீங்க? என்னது? பால் சாப்பிட்டேன்.
ஓகே. அப்ப என்ன சொல்லணும்? இலகுவா சொல்லணும். நான் பான் சாப்பிட்டேன் நான் மிஸ். சொல்லுங்க பாப்போம். நான் பான் சாப்பிடுனான் மிஸ். ஓகே. ரைட். நான் பான் சாப்பிட்டேன் நான். ரைட். ஓகே. பிறகு எழுதுறத பற்றி நாங்க யோசிச்சோம். இப்போ கதைக்க நீங்க சரியான காலத்துல கதைக்க போறோம். ரைட். இன்னைக்கு காலம் எங்க போனீங்க ஹரேஷ்? இன்னைக்கு நான் காலம் ஆ, நான் நூலகத்தில் காலையில் போனேன் மிஸ். என்ன விளங்கல மிஸ்ஸுக்கு தமிழே விளங்கல நீங்க சொல்ற தமிழ். திருப்பி சொல்லுங்க பாப்போம். ஆ, நான் ஆ. நூலகத்தில் காலை போனேன் மிஸ். நான் நூலகத்துக்கு காரில போனேன். என்னன்னு சொல்லணும்? நான் நூலகத்தில் காலையில் போனேன் மிஸ். நீங்க காரில சொல்றீங்களா காலையில சொல்றீங்களா? காலமை. காலையில் ரைட். அப்ப இப்படி சொல்லணும். நான் காலையில் நூலகத்துக்கு போனேன் நான். எப்படி போனேன்? காலை போனேன். நூலகத்தில் போனான் போனேன். போனேன். போனேன் மீன்ஸ் அது வந்து என்னது பேச்சு வழக்குல டக்குன்னு சொல்றதுக்கு எப்படி பயன்படுத்துவோம்? குயிக்கா சொல்றதுக்கு நான் போனேன் நான். இன்னைக்கு நான் லைப்ரரிக்கு போனேன் நான். இல்லாட்டிக்கு நூலகத்துக்கு போனேன் நான். இன்னைக்கு நான் நூலகத்துக்கு காலையில நான் நூலகத்துக்கு போனேன் நான். அத வசனம் அமைங்கன்னு சொன்னா தான் நீங்க சரியான வேர்டை யோசிச்சு சொல்ல வேணும். ஆனா இப்ப சும்மா பேசத்தான் நீ மிஸ் கேக்குறேன். கதைக்கிறதுக்கு தான் கேக்குறேன். சோ நீங்க எங்க போனீங்கன்னு கேட்டா உடனே எப்படி சொல்லணும்? நான் இன்னைக்கு நூலகத்துக்கு போனேன் மிஸ். அடுத்து வேற எங்க போனீங்க? வேற எங்க எல்லாம் போனீங்க இன்னைக்கு? ஹரீஷ். கடை கடைக்கு காலையில் போனேன். ஓகே. நான் காலையில கடைக்கு போனேன். இந்த மாதிரி சொல்லுங்க பாப்போம். நான் காலையில கடைக்கு போனேன். என்னன்னு சொல்றது? நான் மிஸ் மிஸ் கதைக்கிறத கேளுங்க. நான் காலையில கடைக்கு போனேன். என்னன்னு சொல்றது? நான் காலையில் கடைக்கு போனேன். கடைக்கு போனேன். வேற எங்க போனீங்க? வேற என்னெல்லாம் செய்தீங்க இவ்வளவு நேரத்துல? நீங்க என்னெல்லாம் செய்தீங்கன்னு மிஸ் ஒருக்கா சொல்லுங்க பாப்போம். என்னெல்லாம் நான் செய்த மாலையில் என்னெல்லாம் செய்த நீங்க இவ்வளவு நேரம் என்னென்னலாம் செய்தீங்களோ அதை இருக்க சொல்லுங்க பாப்பா மிஸ்ஸுக்கு. எனக்கு அஹ், எனக்கு சோறு வாங்கிட்டேன். சோறு வாங்கிட்டீங்களா? என்ன என்னது விலகையில? நான் ஹரீஷ். ஓ என்னது நீங்க சொன்னீங்க விலங்கையில மிஸ்ஸுக்கு? எனக்கு சோறு அஹ், வாங்கினேன். வாங்கினீங்களா? சோறு பண்ணினீங்களா? சோறு சாப்பிட்டேன். சோறு சாப்பிட்டேன். அது என்ன வாங்கினேன்னு சொல்றீங்க? ஏன் வாங்கினேன்னு சொன்னீங்க இப்போ? வாங்கினேன்னா கடையில வேண்டதான் நாங்க சொல்றது வாங்கினேன். சோறு சாப்பிட்டேன்னா சோறு சாப்பிட்டேன் காலையில. ஆஹ் அடுத்து வேற என்ன செஞ்சீங்க? எனக்கு படித்துக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது படித்துக் கொண்டிருக்கிறீங்க. ஓகே. படிச்சு கொண்டிருக்கிறேன். முதல் படிச்சீங்களா மிஸ்? இப்ப கிளாஸ் தொடங்க ஓ முதல் படிச்சீங்க. அப்ப எப்படி சொல்லணும்? ஓம் டீச்சர். அப்ப எப்படி சொல்லணும்? நான் படித்துக் கொண்டு இருந்தேன். எப்படி சொல்லணும்? ஓ படித்துக் நான் கொண்டு. படித்துக் கொண்டிருந்தேன். வெரி குட். படித்துக் கொண்டு இருந்தேன். ரைட். இப்படித்தான் இறந்த காலம் நிகழ்காலத்து சொல்ல பழக வேணும். இப்ப பார்த்து சொல்லுங்க. இந்த 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 படத்தை பார்த்து சொல்லுங்க. இதுல என்ன இருக்கு? சின்ன பறவை. சின்ன பறவை ஒன்று இருக்குது. என்ன சின்ன பறவை ஒன்று சின்ன எங்க பறவை இருக்குது? ஒன்று இருக்கிறது. Right. இது எங்க இருக்குது? என்னத்துக்கு மேல இருக்குது? ஒரு பாத்திரத்துக்கு பறவை மேல. குறித்த என்னத்துக்கு மேல இருக்குது? பாத்திரத்தை மேலே இருக்கிறது.
ஒரு பாத்திரத்துக்கு மேலே குருவி ஒன்று இருக்கிறது என்ன? ஒரு பாத்திரத்துக்கு ஓ, மேலே குருவி ஒன்று இருக்கின்றது. ரைட். ஒண்ணு இருக்கிறது. சிட்டுக்குருவி இல்லாட்டிக்கு சின்ன குருவி ஒன்று, சிறிய பறவை இல்லாட்டிக்கு சின்ன குருவி ஒன்று இருக்குது. இருக்குது என்று சொல்லலாம், இருக்கின்றது என்று சொல்லலாம். சிட்டுக்குருவி ஒன்று இருக்கின்றது, பாத்திரத்தின் மேலே இருக்கின்றது, இந்த மாதிரி சொல்லலாம். இந்த சிட்டுக்குருவி எப்படி இருக்கிறது? அழகா இருக்கா, அழகில்லாம இருக்குதா? அழகு. அழகு. ரைட். இந்த படத்தை பார்த்து சொல்லுங்க, என்ன இருக்குது இந்த படத்துல? யானைகள். யானைகள். ஓகே. என்ன நடக்குது? வடிவ கவனிச்சு பாருங்க, என்ன செய்யுது? யானை, பெரிய யானை என்ன செய்யுது, குட்டி யானை என்ன செய்யுது? ஒரு யானை நடக்கிறது. ஓகே. இதுல என்ன நடக்குது? குட்டி யானை என்ன செய்யறார்? குட்டி யானை பெரிய யானையின் வாலை பிடித்து கொண்டு நடந்து செல்லுகிறது. என்ன? அதான் இந்த பிக்சர்ல இருக்கு. இந்த படத்துல என்ன இருக்கு? ஒரு குட்டி யானை உம் பெரிய யானைக்கு வாலை பிடித்து கொண்டிருக்கின்றது. பிடித்து கொண்டு நடந்து செல்லுகிறது. நடக்கிற மாதிரி தானே இருக்குன்னு பாக்க. ஓ, பிடித்து கொண்டு நடந்து செல்லுகிறது. சின்ன குட்டி யானை பெரிய யானையின் வாலை வாலை பிடித்து கொண்டு நடந்து செல்லுகிறது. இந்த படத்தை பார்த்து சொல்லுங்க பாப்போம். குரங்குகள், 2 குரங்குகள். 2 குரங்குகள் என்ன செய்து கொண்டிருக்கினா? என்ன மாதிரி இருக்கு பாக்க? இவரை பார்த்து கொண்டிருக்கிறார். என்ன நடக்குது? கதைச்சு கொண்டிருக்கணும் போல. என்ன? ஓ, 2 குரங்குகள் கதைச்சு கொண்டிருக்கணும். கலைச்சு கொண்டிருக்கிறது. கலைச்சு கதைச்சு கொண்டிருக்கின்றன. கதைத்து கொண்டிருக்கின்றன, இல்லாட்டிக்கு உரையாடி கொண்டிருக்கின்றன சொல்லலாம். என்னன்னு சொல்றது? உரையாடி கொண்டிருக்கின்றன, இல்லாட்டிக்கு கதைச்சு கொண்டிருக்கின்றன. இங்க பாருங்க, இவர் கொஞ்சம் சோகமா இருக்கிறார். இவர் ஏதோ தட்டி கேட்கிறாரு. சோகமா இருக்கிறான்ற மாதிரி கேட்கிற மாதிரி இருக்கிறாரு. என்ன? அவர் கதைச்சு கொண்டு இருக்கினா, அப்படித்தானே? அப்படியா தெரியுது உங்களுக்கு? ஓ, ரைட். ஓகே, அப்ப நாங்க அடுத்த படம் பார்ப்போம். இது என்ன நடக்குது? 1 minute. சொல்லுங்க, அப்ப என்ன செய்யுது குட்டி குரங்கு? குட்டி குரங்குகள் 2 குட்டி குரங்குகள் அஹ், மரத்தின் மேலே இருக்கிறது. இருக்கின்றன. இருக்கின்றன. ஓ, இருக்கின்றன. இருக்கின்றன. ரைட். ஓகே. வேற என்ன இருக்குது? வேற என்ன இருக்கு? இல்லாட்டிக்கு விளையாடி கொண்டிருக்கின்றன சொல்லலாமா? விளையாடி ஓ, கொண்டிருக்கின்றன. ஓ, விளையாடி 2 குட்டி குரங்குகள் மரத்தின் மேலே விளையாடி கொண்டிருக்கின்றன. வெரி குட், வெரி குட். குட்டி குரங்குகள் விளையாடி கொண்டிருக்கின்றன மரத்தின் மேலே. பெரிய கண்ணு 2 பேருக்கும், 2 குரங்கு குட்டிகளுக்கும் பெரிய கண்ணு. பெரிய கண்ணை பார்த்து கொண்டு இருக்கினான். ஓ, பாருங்க, அடுத்து இதை பார்த்து சொல்லுங்க அப்போ. மயில். ஒரு மயில் இருக்கிறது. ஒரு அழகான மயில் இருக்கிறது. ஒரு அழகான மயில் ஒன்று நடந்து செல்லுது. நடந்து போற மாதிரி தானே இருக்கு. நடந்து போகுது தானே. ஓ, பெரிய ஒரு அப்ப மயிலுக்கு பின்னுக்கு என்ன இருக்கு? இந்த இறக நாங்க எப்படி சொல்லுவோம்? மயிலுடைய தோகைன்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? தோகை. இது தோகை. ஆடின. அது ஆடைகள் எப்படி நிக்கும்? தோகை மேலதான் இருக்கும். என்ன? தோகையை மேல தான் வச்சிருக்கோம். ஆனா இது இப்ப கீழே விட்டு இருக்குது. சோ சும்மா நாங்க சொல்றோம்னு சொன்னா ஒரு
மயிலாண்டு நடந்து செல்லுது. இப்ப இந்த படத்தை பார்த்து சொல்லுங்க. அப்போது பார்த்த படம் தானே, பார்த்து சொல்லுங்க பாப்போம். ஒரு நாய் தண்ணீர் நடந்து சென்றது. ஓ, செல்லுகிறது. செல்கிறது. செல்கிறது. எஸ், ஒரு நாய் ஒன்று தண்ணிக்குள்ள நடந்து சென்று கொண்டிருக்கிறது. ஒரு நாய் ஒன்று தண்ணீரினுள் நடந்து சென்று கொண்டிருக்கிறது. எப்படி சொல்லுது? நடந்து செல்கிறது. ஓகே, நடந்து செல்கிறது, நடந்து கொண்டிருக்கின்றதுன்னு சொல்லலாம், இல்லாட்டி நடந்து செல்கின்றதுன்னு சொல்லலாம். எல்லாமே இந்த நிகழ்காலத்துல சொல்ற வசனங்கள் தான். சரியா? அப்ப ஓ, தண்ணிக்குள், இப்ப நான் இப்படியும் சொல்லலாம், தண்ணிக்குள்ளாக நடந்து கொண்டு போகுது. தண்ணிக்குள்ள நடந்து கொண்டு போகுது. தண்ணிக்குள்ள நடந்து கொண்டு போகுது. தண்ணிய விளத்தி விளத்தி நடந்து கொண்டு போகுது அப்படின்னு சொல்லலாம். ரைட்டா? ஓகே. ஓ. வேற என்ன சொல்லலாம்? வேற எப்படி சொல்லலாம்? ரைட். அடுத்த பிக்சர் வந்துட்டு இத பாருங்க. அடுத்த படம் இது என்னது? குரங்கு. ஒரு குரங்கு ஆ, வீட்டில மேய்கின்றது. எப்படி சொல்லலாம்? ஒரு குரங்கு வீட்டின் மேலே இருக்கிறது. என்னன்னு சொல்றது? ஒரு குரங்கு மேலே வீட்டில் இருக்கிறது. நோ, ஒரு குரங்கு வீட்டின் மேலே இருக்கிறது. எப்படி சொல்றது? ஒரு குரங்கு மேலே இருக்கிறது. என்ன மேலே? என்னத்துக்கு மேலே இருக்குது? என்னத்துக்கு மேலே இருக்குன்னு சொல்லுங்க. வீட்டில் வீட்டில் இருக்கிறது. ஓகே, இது வீட்டில் இருக்குதா இல்லாட்டி வீட்டு கூரையின் மேலே இருக்குதா? வீட்டிற்கு ஊரை கூரை இல்ல ஹரிஸ், கூரை. கூரை. கூரை கூரை. கூரை கூரையின் மேலே இருக்கின்றது. எப்படி சொல்லணும்? மேலே இருக்கிறது. கூரையின் மேலே இருக்கிறது. வீட்டின். வீட்டின் சொல்லுங்க. ஹரிஷ், வீட்டின். வீட்டின் வீட்டின் கூரையின் மேலே. கூரையின் மேலே இருக்கிறது. ரைட். ஓகே, அப்ப குரங்கு வந்து வீட்டு கூரையின் மேல. வீட்டின் ரூஃப நாங்க எப்படி சொல்லுவோம்? கூரை என்று தமிழ்ல சொல்லுவோம். சோ அது வந்து எங்க இருக்கு? குரங்கு வீட்டு கூரையின் மேல அமர்ந்து இருக்கின்றது. எப்படி சொல்றது? அமர்ந்து இருக்குதுன்னு சொல்லலாம், உட்கார்ந்து இருக்குதுன்னு சொல்லலாம், உட்கார்ந்து இருக்கிறது, அமர்ந்து இருக்கிறதுன்னு சொல்லலாம். இப்ப பார்த்து சொல்லுங்க இந்த படத்தை. மான். ஓகே, ஒரு ஒரு அம்மா மான் குட்டி மானுக்கு பால் கொடுத்தது. கொடுத்து கொண்டிருக்கிறது. கொடுத்து கொண்டிருக்கிறது. என்ன ஒரு சொல்றது? கொடுத்து கொண்டு இருக்கிறது. இப்ப இந்த படத்தை பார்த்து எனக்கு சொல்லுங்க. நிறைய சொல்லலாம், நிறைய சொல்லலாம். ஒரு 3 குரங்குகள். ஒரு 3 இல்ல, 3 குரங்குகள். 2 3 குரங்குகள் மேலே மரத்தில் தொங்கிவிட்டன. ஓ, தொங்கிக் கொண்டிருக்கின்றன. அடுத்து 2 யானைகள் நடக்கின்றன. நடக்கின்றன. ரைட். ஓகே. அடுத்து அடுத்து இந்த ஒவ்வொரு படத்தை நீங்க பாக்க எப்படி சொல்லணும்னு சொல்லி சொன்னா எப்படி சொல்ல வேணும்? என்ன காலத்துல சொல்ல வேணும்? இறந்த காலம் நிகழ்காலம். ஓ, நீங்க ஒரு படம் பாக்குறீங்கடா கரேஷ். இப்ப நான் காட்டினேன் தானே படங்கள். அந்த படங்களை பார்த்து நீங்க சொல்லிக்குள்ள என்ன காலத்துல சொல்லணும்? நிகழ்காலம். இப்ப நடந்து கொண்டிருக்கிற காலத்துல சொல்ல வேணும். என்ன காலத்துல சொல்ல வேணும்? நிகழ்காலம். நிகழ்காலத்துல சொல்ல வேணும். அப்ப இதுல பாருங்க, ஒரு வீடியோ வரும் பாருங்க. இதுல பார்த்து சொல்லுங்க என்ன என்ன நடக்குது. ஒரு குரங்கு தேங்காய் சாப்பிடு இளநீர். இளநீர் சாப்பிட்டு கொண்டிருக்குது. இளநீர் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றன. இருக்கின்றது. இப்ப
இப்ப இதுல பாருங்க நிறைய குரங்குகள் இருக்கு. என்ன செய்யுது நிறைய குரங்குகள்? குரங்குகள் இளநீர் சாப்பிட்டு கொண்டிருக்கிற திருப்பி. ஓகே, இளநீ சாப்பிட்டு கொண்டிருக்குது ஒரு குரங்கு. இந்த குரங்கு என்ன செய்யுது? மதிலுக்கு மேல குரங்கு ஏறி மதிலுக்கு மேல ஏறி நிக்குது. அது மேல இருக்கிறது. ஏறி இருக்கின்றது. இது இளநீ. இளநீ சாப்பிட்டு கொண்டிருக்கின்றது. ஒரு இது என்ன குரங்கு விளையாடி கொண்டிருக்கின்றது. இருக்கிறது. ஓகே, நிறைய குரங்குகள் மரத்துக்கு மேலே ஏறி பாய்கின்றன. மதிலுக்கு மேல ஏறி இருக்குது. இது ஒரு ஒரு குரங்கு வந்து இளநீர் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றது. என்ன? இத பார்த்து சொல்லுங்க. அழகா மூன்று அழகான அழகான மூன்று பூக்கள் இருக்கின்றன. இருக்கின்றன. அழகான பூக்கள். அழகான அழகான பூக்கள் பூத்திருக்கின்றன. பூத்திருக்கின்றன. அழகான பூக்கள் பூத்திருக்கின்றன. இது என்ன கலர்? என்ன நிறம்? ஆரஞ்சு தமிழ் ஆரஞ்சு. ஆரஞ்சு. செம்மஞ்சள். 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 இது ரோஸ். ரோஸ் சொன்னா எப்படி சொல்லுவோம்? ரோஸ் தான். ரோஸ் தான். என்ன ரோஸ்? பிங்க். பிங்க்ன்னு சொல்லுவோம். தமிழ்ல ரோஸ் தான். ரைட். இப்ப என்ன நடக்குது? இப்ப இந்த பூவை பாருங்க. இந்த வீடியோல பாருங்க என்ன நடக்குது? காத்து அடிக்குது. என்ன காத்து வீசுகின்றது. காத்து வீசுகின்றது. பூமரம் ஆடுகின்றது. என்ன ஓ தெரியுதா? பூமரம் ஆடுகின்றது. பூமரம் ஆடுகின்றது. மரங்கள் ஆடுகின்றன. பின்னுக்கு பாருங்க. பின்னுக்கு இருக்கிற மரங்களும் ஆடுது. என்ன ஓ ரைட். அடுத்து பாருங்க. இப்ப என்ன நடக்குது? இப்ப என்ன நடக்குது? இதுல என்ன நடக்குது? இது ஒரு என்னது? வாத்து வாத்து ஒன்று தண்ணிக்குள்ள விளையாடி கொண்டிருக்கு. குளிக்குது. வாத்து ஒன்று வாத்தியோடு தண்ணி குளிக்கின்றன. நோ தண்ணீருக்குள் தண்ணீர் விளையாடுகின்றது. என்ன வாத்துக்கள் வாத்துக்கள் தண்ணிக்குள்ள என்ன செய்யுது? வாத்து தண்ணிக்குள்ள என்ன செய்யுது? விளையாடி கொண்டிருக்கின்றன. விளையாடி கொண்டிருக்கின்றது. ஒன்றுதான் இதுல நிக்குது. என்ன இருக்கின்றது. இருக்கின்றது? குளித்து கொண்டு இல்லாட்டி குளித்து கொண்டிருக்கின்றது. ஓகே, குளித்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ரைட். ஓகே. ரைட். இதுல பார்த்து சொல்லுங்க. இது என்ன நடக்குது? ஒரு நாய்க்கு பல நாய். வாத்துக்களுக்கு பிறந்தது. நோ. நோ. இத பார்த்து சொல்லுங்க. இந்த படத்துல இருந்து இருக்கு. ஒரு நாய்க்கு மேல நிறைய வாத்து குஞ்சுகள் இருக்கின்றன. அவ்வளவுதான். என்ன இருக்கு இதுல? ஒரு ஒரு நாய்க்கு நாய்க்கு மேலே வாத்துக்கள் இருக்கின்றன. வாத்துக்கள் பெருசா சின்னதா? அப்ப நாங்க சின்னத சின்ன சின்னதா நாங்க சொல்லுவோம் வாத்து குஞ்சுன்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? வாத்து குஞ்சு. வாத்து குஞ்சு ஒன்று இருக்குதா நிறைய இருக்குதா? நிறைய அப்ப எப்படி சொல்ல வேணும்? வாத்து குஞ்சுகள். வாத்து குஞ்சுகள் இருக்கின்றன. வாத்து குஞ்சுகள் இருக்கின்றன. ஒரு நாய்க்கு மேல நிறைய வாத்து குஞ்சுகள் இருக்கின்றன. எப்படி சொல்லுவீங்க? ஒரு வாத்து குஞ்சுகள் இருக்கின்றன. நிறைய வாத்து குஞ்சுகள். என்னண்டு? நிறைய. நிறைய எப்படி சொல்லணும்? ஒரு வாத்து குஞ்சுகள் இருக்கின்றன. நிறைய. நிறைய. ஓ நிறைய வாத்து குஞ்சுகள் இருக்கின்றன. Right. இது வந்து ஒரு என்ன சொல்றது? கதை ஒன்று போகுது. சரியா? கதை ஒன்று போகுது. நான் அடுத்த